டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவின் ஃபேக்டரியில் சீனியர் அசிஸ்டண்ட் அந்த பதவிக்கான விண்ணப்பம் தான். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆவின் ஃபெட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா ஆவின் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு அப்ளை அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். அதாவது ப்ளூ கலரில் மாறும். அப்போ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குற பேஜ் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் என்ன லொக்கேஷனில் நீங்கள் எழுத போகிறீங்க, சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா அப்படின்னு ஒரு 6 லொக்கேஷன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் போடணும். அடுத்தது உங்களோட இனிஷியல், நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அப்புறமா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போட்டுக்கிட்டால் அது ஏஜ் தானாகவே கால்குலேட் ஆகிக்கும். பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் போடணும். அடுத்ததாக மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அது ரெண்டுத்தையும் கொடுக்கணும். நேஷ்னாலிட்டி என்ன நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். ஆதார் நம்பரை அங்கே கொடுத்துருக்கிற ஃபார்மேட் படியே போடணும். அதாவது 1 2 3 4 ஒரு ஸ்பேஸ். அது போலவே உங்கள் ஆதார் நம்பரை 4 நம்பருக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டு போடணும். அடுத்தது இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, உங்களோட மதர் டங் என்ன, அதெல்லாம் போட்டுட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்க்கு வரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்கங்கிறத கண்டிப்பாக போடணும். இப்போ சில பேருக்கெல்லாம் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அந்த மாதிரி ஒரு ரேங்க்கில் உள்ளவங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதை போடுங்க. அதோட கீழே பார்த்தோன்னா ஆர் யூ ரெஜிஸ்டர்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும். அதாவது வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு கொடுத்தா வேலைவாய்ப்பு நம்பரையும் என்ன தேதியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்கும். ப்ரியாரிட்டி அப்படி உங்களுக்கு ப்ரியாரிட்டியில் வந்து நீங்கள் இந்த சீட்டு வேணும்னு, இந்த வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஆமான்னு கொடுக்கணும். அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில் எழுதவோ படிக்கவோ பேசவோ தெரிஞ்சதுன்னா அது 3 பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டிதான். அடுத்த பக்கத்தில் நம்மளோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் உள்ள அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து காப்பி ஆகிற போல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இது முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் எஸ்எஸ்எல்சி, இதுக்கு எஸ்எஸ்எல்சி தான் பேசிக்ங்கிறனால எஸ்எஸ்எல்சியோட இது கேட்டிருக்கிறாங்க. கிரேடு போடணும்னு அவசியம் இல்லை. இயர் ஆஃப் பாசிங் போடணும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, மார்க்ஸ் செக்யூரிட்டி எவ்வளோன்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் ஆகிக்கும். என்ன மீடியமில் படிச்சிங்க, உங்கள் ஸ்கூலோட நேம் என்ன, அதெல்லாம் போடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். அதுக்கப்புறம் 12th டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா +2 பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். அதே போல் ஒரு பாக்ஸாக கிளிக் பண்ணி ஒன்று ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். எஸ்ன்னு இதில் கொடுத்தோன்னா ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறத எழுதலாம். உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்களா, இல்லை கேஸ் எதுவும் ஃபைல் ஆயிருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இல்லைன்னு எழுதுங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சரையும் கேண்டிடேச்சரோட ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு டேட்டாவாக காட்டும், ஒரு பிடிஎஃப் மாதிரி காட்டும். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபர்ம் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் போக வேண்டிதான். இந்த விண்ணப்பத்திற்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறோம். எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.